ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வராங்க? ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அதான் நிறைய தான் சஸ்பென்ஸோடு வந்தது. நம்ம ஒன்று நினச்சிருக்கோம், அது வேறு ஒரு மாதிரி வந்துச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. இல்லை அதாவது நம்ம வெளியில் பார்த்தது வந்து க்ரைமுன்னு போட்டுருந்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து க்ரைமுன்னே வந்துக்கிட்டே இருந்தோமா, லாஸ்ட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மட்டும்தான் பார்க்குற மாதிரி. நல்லா இருந்துச்சுங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல ஏன் வச்சுருந்தாங்கன்னு, பட் போக போக உண்மையிலே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. முடிக்கும் போதும் அந்த கதையோட கனெக்ட் ஆச்சு. உண்மையிலே நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு. ஒரு ட்ரிப் சாங் மாதிரி ஒன்று வரும், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங். ப்ளஸ்னால் அதான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. மைனஸ் எனக்கு சரியாக தெரியலங்க, நல்லா தான் இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா தான் இருக்கு. மாரல் எப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லுது, நீங்கள் எல்லோரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸ்டார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இப்படி தான் படம் போகுமான்ற ஒரு இது இருக்கும். பட் நடுவில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். லைக் இதுவே ஒரு ப்ளஸ்ஸு தான். லைக் பேர் வச்சு சில பேர் வந்து வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் சில பேர் வந்து பாருங்கள், பார்த்துட்டு லைக் சின்ன குழந்தைங்க பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸில் வந்து பார்த்துட்டு போகலாம். பப்பு சார் நல்லா பண்ணியிருந்தாங்க, பாண்டி சார் நல்லா பண்ணாங்க, நியூ ஃபேஸஸ் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா இப்போ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் சைடு வந்தீங்கன்னா நல்லா பிடிக்கும். ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கணும் எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும். எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன்ஸ் கலந்த மாதிரி ஒரு இது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அக்செப்டட் தான், ஓகே தான், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சொல்லாத மெசேஜ் தான். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆமாம், அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் சாராக இருக்கட்டும், ஹீரோயின் மேமாக இருக்கட்டும், பிளாக் பாண்டி அண்ணனா இருக்கட்டும், ஜான் விஜய் சாராக இருக்கட்டும், எல்லாம் அவங்கவுங்களோட கேரக்டர் நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. 2 பாட்டு வருது மொத்தமாக, டோட்டலாக 2 பாட்டுமே நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலிஸோடைய. இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. இன்டர்மிஷனுக்கு அடுத்து ஜான் விஜய் சார் வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாகவே போச்சு. கிளைமேக்ஸ் நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட் வருது, அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நானுமே வந்ததே. க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் நல்லா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் இன்னும் கலகலப்பாக நல்லா பார்க்கலாம் இந்த படத்தை. அது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஃபினிஷிங்கில் வந்து எண்டிங் வச்சுருக்காங்க, ட்விஸ்ட்டோட ஒரு மாடல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா இருந்துச்சு படம். ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோட 2 மணி நேரம் வந்து நீங்கள் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்கண்ணா. ஆக்சுவலாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தாங்கண்ணா கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கலாம்னா ஒரு க்ரைம் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த க்ரைமில் எப்படி காமெடி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கண்ணா, நல்லா இருக்குங்கண்ணா படம். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தானே கொடுத்துருக்காங்க. நம்ம நினைப்போம், நம்ம திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் இல்லை. அது டோட்டலாக ஒரு வேறு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்கண்ணா படம். அதெல்லாம் பார்க்கலாங்கண்ணா. ஃபேமிலி குழந்தைங்க, ஆக்சுவலாக நாங்களே ஒரு குட்டி பையனை வச்சுட்டு தான் பார்த்தோம். எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இதில் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலாங்கண்ணா. நான் ஆக்சுவலாக சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணா. இனிஷியலாகவே சாங்ஸ் நல்லா இருந்துச்சுங்கண்ணா. ஆக்சுவலாக பாண்டினா பர்ஃபார்மன்ஸு காமெடி நல்லா இருந்துச்சு. அண்டு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. சொல்லிட்டேண்ணா, நானே இது சொன்ன மாதிரி ஆயிருமே. ஆக்சுவலாக நம்மளோட அதாவது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எப்படி
சொல்லலாங்கண்ணா அது நம்ம ஒரு நெகட்டிவான திங்கிங் இருக்குங்கண்ணா அந்த திங்கிங் டோட்டலாக மாற்றி ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்கண்ணா. ஓகே. படம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் காமெடியாக இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அது அவங்களோட முடிவு. பட் ஸ்டில் நாங்கள் எதிர்பார்த்த இன்னும் ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தோம். அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஃபேமிலி ப்ராட் மைண்ட் என்ன சொல்கிறது, வரணும்னு யோசிக்கிறவங்க வரலாம். குழந்தைங்க வர்றது எனக்கு தெரில, எனக்கு செட் ஆகும். கேட்கலன்னா எனக்கு ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது பிடிச்சிருந்தது. மற்றபடி எனக்கு அந்த 2 hours நல்லா ஓகே. ஃபஸ்ட்டு ஹாஃபில் நிறைய இது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. மேபி அது ரியலாக இப்போ நடக்கலாம். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப 2 daysக்கு ஏதாவது ஃபில் பண்ணணுமே அப்படின்ட்டு பண்ண மாதிரி. ஹீரோயின் என்ட்ரி நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக நல்லா, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த கேரக்டருக்கு அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக மியூசிக் பிடிச்சிருந்தது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, ஒரு சில இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி மியூசிக் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணோம், இன்னும் மூவி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது முடிஞ்சுன்னு போட்டாங்க. வேறு ஏதாவது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா க்ரைம் த்ரில்லர்னு நாங்கள் போஸ்டர் பார்த்து தான் வந்தோம். ஆனால் கொஞ்சம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரில எப்படி. நாங்களே வந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு வந்து தான் பார்த்தோமே. ஆக்சுவலாக வேறு மூவி புக் பண்ணியிருந்தோம், கேன்சல் ஆகி இது நாங்கள் வந்தோம். எங்களுக்கு தெரியாது. நான் வந்து பார்க்கும் போது சரி ஃபுல் பிளாங்காக தான் வந்து பார்த்தோம். நல்லா சிறப்பாக இருக்குது. இது ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள் வந்து பெற்றோர்கள் தெரியாமல் ஒரு தப்பான வழியில் போயிட்டு அப்புறம் பெற்றவர்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, வழி தவறி போகிறது வந்து கதை நல்லா இருக்குது, நடிப்பு நல்லா இருக்குது. அவர் பிளாக் பண்டி பார்க்கலாம், நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. என்னங்க அந்த படத்தை கதையே அப்படி தானே வருதுங்களா. அந்த பெட்டுன்னா அது அந்த இளைஞர்கள் வந்து தப்பான இந்த மாதிரி செய்கிறது வந்து எவ்வளோ துன்பத்தில் கொண்டு போய் முடிகிறது. அந்த மெசேஜ் நல்லா இருக்குது. அதனால கரெக்டான பெட்டு. இது வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, இளைஞர்கள் பார்க்கலாம். இளைஞர்களும் இளைஞர்களும் பார்க்க வேண்டிய படம். கருத்து நல்லா இருக்குது. படம் பாட்டு நல்லா இருக்குது. படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. நல்ல கருத்துள்ள கதையாக இருக்குது. படம் நல்லா. நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். கருப்புசாமி என் பேர். படம் வந்து நல்லா முழுமையாக 2 மணி நேரமும் நல்லா துணிஞ்சு நல்லா சிறப்பாக பார்க்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. பாதி படம் வந்துட்டு நல்லா நகைச்சுவையாக பார்க்கறதுக்கு நல்லா பொழுதுபோக்காக இருந்துச்சு. இன்னொரு பாதி படம் ரொம்ப திகிலாக இருந்துச்சு. திகிலாக முடிவும் வந்துட்டு கணக்காக முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் ஆரம்பத்தை ஆனால் பார்க்கலாம். அது வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து மாடர்ன் ஆகிடுச்சு. ஃபேமிலியோட படம் பார்க்க முடியாதுன்னு இல்லை, பார்க்கலாம். அந்த படம் கதைகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் மாதிரியாக இருந்தாலும் படம் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. என்னங்களா இல்லை, அந்த கதை வந்து ஏன்னா அந்த படம் வந்து அப்படி தான் நான் ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணுது. மைண்ட் எல்லாம் வந்துட்டு அதுலேயே தான் ஓடுது. ஆனால் பாதி படத்தை வந்து கொண்டு வரும்போது அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங் வந்துட்டு கதை கொஞ்சம் பிள்ளைங்க பார்க்க முடியாதான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அந்த கதை முடிவில் வச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு சிறப்பான படமாக இருக்குது. ஆனால் படம் நிச்சயமாக வந்து பெரிய அளவு ஓடாட்டாலும் இந்த படம் வந்து போதுமான அளவு மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது படம். ஓகேங்களா, நன்றிங்களா. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம், படம் பார்க்கலாம். புரியல, படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாமே நம்ம நடக்கிற சம்பவம் பொறுத்து தான் இருக்குது. நல்லவன் நடக்கிறதும் கெட்டவன் நடக்கிறது அப்பப்போ நடக்கிற சம்பவத்துக்கு சார்ந்த மாதிரி தான் வாழ்க்கை. காமெடி இருக்குது. நல்லா பாண்டி வந்து காமெடி பண்ணியிருக்காப்புல, நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காப்புல, நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. எல்லா படத்துலையும் கிளாமர் இருக்குது, அதே மாதிரி தான் கிளாமர் இருக்குது. கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது. கேமரா அருமையாக எடுத்திருக்காங்க.